Hi friends, welcome to Yamini's Samayal. என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெசிபியை நான் ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். நாம இப்போ எப்படி ஃப்ரூட் கேசரி செய்யறதுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரூட் கேசரி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 8 முந்திரி உடைச்சி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச திராட்சை, 1/4 கப் சிகப்பு திராட்சை, 1/4 கப் செரிஸ். இது பைனாப்பிள் ஜூஸ். நம்ம பைனாப்பிள் கட் பண்ணும்போது வர ஜூஸை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இது கண்டிப்பாக தேவைன்ட்டு அவசியம் இல்லை, இருந்து போட்டிங்கன்னா அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்ல ஃப்ரூட் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். 1 கப் பைனாப்பிள், 1/3 கப் க்ரீன் திராட்சை, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 கப் நெய், சாஃப்ரான் ஒரு 3 இது சாஃப்ரான் பீஸ், 1 கப் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க சர்க்கரை, 1 கப் ரவை, 2.5 கப் தண்ணி. இப்போ ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை சைட் பை சைடு நம்ம பாயில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட 1/4 கப் நெய்யில் பாதி நெய்யை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயையும் சேர்த்து ஊற்றிக்கலாம். நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முந்திரியை கொஞ்சம் போட்டு வறுத்து வச்சுக்கலாம். இப்போ காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா இந்த நெய்யில போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை மட்டும் நிறுத்தி வச்சுக்கோங்க. இப்போ நெய்யோட இப்போ நம்ம ரவையை சேர்த்து வறுக்க போகிறோம். 1 கப் ரவை. நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்குன்னு வறுத்துக்குங்க ரவையை. ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை கொஞ்சம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம சூடு பண்ண தண்ணியை எடுத்து இந்த ரவையோடு சேர்த்து ஊற்றிக்கலாம். அது கூட
சாஃப்ரானை வந்து நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே நீங்கள் பொடி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா கலர் குயிக்காக எல்லாத்துக்கும் இதாகும். பார்த்திங்கன்னா இது நல்லா பொடி ஆயிடுச்சு. இங்கே லோவில் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக தண்ணி, அந்த சாஃப்ரான் தண்ணியை கழுவி இதில் ஊற்றிடலாம். பைனாப்பிள் ஜூஸையும் ஊற்றுறேன் இதோடு சேர்த்து. இப்போ நம்மளுடைய கேசரி வெந்துருச்சு. இது வெந்த உடனேயே நம்ம சுகர் இப்போ சேர்க்க ஆரம்பிக்கணும். சுகர் சேர்க்கும் போது கேசரி கொஞ்சம் தண்ணி விடும். அது திருப்பியும் கெட்டியாகிற வரைக்கும் நீங்கள் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பாதி சுகருக்கு சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் சக்கரையும் சேர்த்தாச்சு. இப்போது கொஞ்சம் அந்த இதெல்லாம் இறுகி சர்க்கரையெல்லாம் இருக்கிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி தண்ணிலாம் இல்லாமல் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போது நம்மளோட ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச அந்த முந்திரியும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற நெய்யும் ஊற்றிடலாம். இப்போ நம்மளோட கேசரி ரெடி. நம்மளோட ஃப்ரூட் கேசரி ரெடி. இதில் வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வேணுன்றவங்க வந்து நீங்கள் வேறு ஏதாவது கலர் வேணுன்னா சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு இல்லைன்னா எல்லோ கலர். நான் வந்து கலர்லாம் அவ்வளோ நல்லது இல்லை உடம்புக்கு, கெமிக்கல்ஸ் அப்படின்றதுனால நான் சேர்க்கறது கிடையாது. அதுக்கு பதில் நான் சாஃப்ரான் சேர்த்துக்கிட்டேன், அந்த லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காகன்ட்டுன்னு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகணுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சாஃப்ரான் போட்டு நீங்கள் அதே சொன்ன மாதிரி நல்லா பொடி பண்ணி போட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். அது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.